மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு இன்னும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நமக்கு நல்லா கொதிச்சு வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி திருப்பி க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்ப்போம். நல்லா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லாவே ரொம்ப சூப்பராக கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த நண்டு குழம்பு வந்து ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு எல்லாமே சரியாக இருந்தது, அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சளி இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சம்மர் சீசனில் நம்ம வச்சு சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ஹீட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? அதனால் நீங்களும் இதே மாதிரி டேஸ்டியான நண்டு குழம்பு பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது